வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கொஸ்டின் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஏ, பி மற்றும் சி ஆகிய மூவரும் ஒரு வேலையை 5 நாட்களில் முடிப்பர். ஏ மற்றும் சி ஆகியோர் அதே வேலையை 7 நாட்களிலும் ஏ ஆனவர் தனியே அதை 15 நாட்களில் முடிப்பார் எனில் பி மற்றும் சி ஆகியோர் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மெத்தடில் கவனிங்க. இப்போ ஏ, பி, சி இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா 5 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அதே இது ஏ மற்றும் சி இவங்க 7 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அடுத்து ஏ மட்டும் தனியாக 15 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க. இப்போ இந்த 7 நாட்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்க உங்களுக்கு லைட்டாக டவுட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த முழு நம்பருக்கு கவனிங்க. 5, 15 இந்த 2 நம்பருக்கான எல்சிஎம் என்ன வரும் அப்படிங்கிற பாருங்க. இதை வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். இப்போது 15 அப்படிங்கிறதா அதற்கான எல்சிஎம்மாக வரும். 5ங்கிற நம்பர் 15க்கும் எல்சிஎம் 15. இப்போது 7ோட இதோட மடங்கில் வருமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். 7ோட இன்ட்டு 2ன்னு பாருங்கள் 15 வரும். அப்போ 7ோட மடங்கில் இந்த 15 வருது. அப்போ எல்சிஎம் 15ங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த பாயிண்டில் வந்தது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் மற்ற நம்பரை வச்சு ஒரு எல்சிஎம் கண்டுபிடிச்சி இதோட மடங்கில் வருமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் இதோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிற பார்க்குறோம். இப்போ 15 / 5 அப்படின்னா 3ன்னு வரும். அடுத்து 15 / 7 அப்படின்னா 2 அப்படிங்கிற வரும். 15 / 15 1 அப்படிங்கிற வரும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, பி மற்றும் சி ஆகியோர் முடிக்க வேண்டிய வேலை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன், இவங்களோட திறன் என்ன. இப்போ ஏவோட திறன் 1 அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணுறோம். இதே இது ஃபஸ்ட்டு இருக்க கவனிங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இவங்க 3 பேர்த்தோட சேர்ந்த திறன் 3. ஓகே, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இவங்க 3 பேர்த்தோட சேர்ந்த திறன் 3 அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும், ஒவ்வொரு திறன் தான் இருக்குது. இதை 3 கூட்டுங்க, நம்மளுக்கு 3ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பி மற்றும் சி ஆகியோரோட திறன். பியோட திறன் 1 தான், சியோட திறன் 1 தான். அப்போ இவங்க 2 பேர்த்தோட சேர்ந்த திறன் 2. இங்கே எல்சிஎம்ங்கிறது மொத்த வேலை. இந்த 15ஓட இந்த 2 டிவைட் பண்ணுங்கள், 7 அப்படிங்கிற கிடைக்கும். அப்போ பி மற்றும் சியும் சேர்ந்தாலும் அவங்க எத்தனை நாள் முடிப்பாங்க, 7 நாளில் இந்த வேலையை முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இந்த கொஸ்டினை ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதான், அதுவும் டவுட்டு கேட்டிருந்தீங்க. அந்த கொஸ்டின்ங்கிறத பார்ப்போம். 154வது கொஸ்டின் கவனிங்க. ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலை முறையே 12 நாட்கள் மற்றும் 9 நாட்கள் செய்வர். முதல் நாள் ஏயை கொண்டு வேலையை தொடங்கி அடுத்தடுத்த நாட்களில் இருவரும் வேலை செய்கின்றனர் எனில் வேலையானது எத்தனை நாட்கள் முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்கிற கவனிங்க. ஃபஸ்ட்டு ஏ வந்து ஒரு 12 நாளில் வேலையை முடிப்பாங்க. பி 9 நாளில் இந்த வேலையை முடிப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம இது 2க்கு எல்சிஎம் நம்ம பார்த்துடலாம். எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 36 அப்படின்னு வருமா, 36 வரும். இப்போ ஏவோட கெப்பாசிட்டி என்ன, பியோட கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கலாம். 36 / 12 3. அடுத்தது 36 / 9 4. ஓகேவா? அப்போது ஏவோட திறன் 3, பியோட திறன் 4. ஓகேங்களா? இப்போ இவங்க 2 பேர்த்தோட சேர்ந்த திறன் பாருங்கள் 7 அப்படின்னு இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக கண்டுபிடிச்சிடணும். இப்போ தான் அவங்க கொடுத்த கண்டிஷனாக நம்ம பார்க்கணும். அடுத்தடுத்த நாளில், அதாவது 2 பேரும் ஒன்றா வேலை பார்க்கல, அடுத்தடுத்த நாளில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் ஏ கொண்டு தொடங்குறான்னு சொல்கிறாங்களா, யாரை வச்சு தொடங்குறாங்கிறதும் கவனிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏ கொண்டு தொடங்குறாருன்னா ஃபஸ்ட்டு டேயில், இப்போ நான் கீழே நோட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டேயில் யார் நோட் பண்ணுவா, 3 வேலையை பண்ணுவார் ஏங்கிறது. அடுத்தது செகண்ட் டேயில் பி 4 வேலையை முடிப்பார். அப்போது 2 நாளில் 7 வேலை முடிஞ்சிடும். ஓகே, 2 நாளில் 7 வேலை முடிஞ்சிடும். இப்போ அடுத்தடுத்த ஜோடியை நீங்கள் கவனிக்கணும். இப்போ 7 × 5ன்னு பாருங்கள், இந்த 36க்குள்ளே வந்துடும். ஓகே, 7 × 5 35. நம்ம 7 × 6 நம்ம நோட் பண்ண முடியாது. இப்போ இந்த 7ங்கிறது 2 நாளுக்குரிய தானே. அப்போ 5ங்கிறது பார்த்தோம்னா 2 10. 10 நாளில் இந்த 35 வேலை முடிஞ்சிடும். ஓகே, 10 நாளில் இந்த 35 வேலை முடிஞ்சிடும். நல்லா இந்த பாயிண்ட் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் 7ங்கிறது எப்படி நோட் பண்ணேன், அது மொதல் நாள் ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே அப்படிங்கிறது 2 டோட்டல் பார்த்தோம்னா 7 வேலை முடிஞ்சிருக்கும். 2 நாள் முடிவில் 7 வேலை முடிஞ்சிருக்கும். அப்போ அதே 2 ஜோடி எடுத்தோம் அப்படின்னா 5 ஜோடியில் 35. அப்போ 7 5 35 அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ 10 நாளில் இந்த 35 வேலை முடிஞ்சிருக்கும். மீதி ஒரே ஒரு வேலை இருக்கா? இந்த ஒரே ஒரு வேலை பார்த்தோம் அப்படின்னா யார் முடிப்பாங்க? இப்போ ஃபஸ்ட் நாள் ஏ, செகண்ட் நாள் பிங்கிற போது அப்போ 5 ஜோடிலாம் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் பியில் தான் முடிஞ்சிருக்கும். இப்போ ஏ தான் நம்ம நோட் பண்ண வேண்டியது. அப்போ ஏங்கிறது 3, அவரோட திறன் 3. அப்போ 10 1/3 நாட்களில் இந்த வேலை முடிஞ்சிடும். 10 1/3 நாட்களில் இந்த வேலை முடிஞ்சிடும். புரியுதுங்களா? இந்த அடுத்தடுத்து அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோங்கிறது இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் டவுட்டு கேட்டாங்க. ஒரு சிறுதொழில் நிறுவனம் 40 ஆண்களை பணியமர்த்தி 150 நாட்களுக்கு 540 விசைப்பொறி இறைப்பிகளை தயாரித்து வழங்க ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துக்கொள்கிறது. 75 நாட்களுக்கு பிறகு அந்நிறுவனத்தால் 180 விசைப்பொறி இறைப்பிகளை மட்டுமே தயாரிக்க முடிந்தது. வேலையானது ஒப்பந்தத்தின்படி நேரத்திற்கு முடிய கூடுதலாக எத்தனை ஆண்களை அந்நிறுவனம் பணியமர்த்த வேண்டும்? ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 40 ஆண்கள் இருந்திருக்காங்க. 150 நாட்களுக்கு 540 தயாரிக்கிறதா ஒப்பந்தம் இருக்குது. ஓகேவா? இப்போ 75 நாட்களுக்கு பிறகு, இப்போ நாட்கள் என்ன? இது வந்து மென்னு, இது டேஸு, இது ஒர்க்கு. ஓகேவா? இப்போது இங்கே என்ன ஆக்சுவலாக 75 நாட்களுக்கு பிறகு அப்படிங்கிறத ஃபஸ்ட் நோட் பண்ணுறோம். இப்போ இந்த 75 நாட்களில் எத்தனை விசைப்பொறி அவங்க தயாரிச்சிருக்காங்க? 180. ஓகேவா? இப்போ 40 மென் இருந்திருக்காங்க. 75 நாட்களில் 180 தான் அவங்க தயாரிச்சிருக்காங்க. ஓகேவா? மீதி எவ்வளோ தயாரிக்கணும்? மீதி 75 நாட்களில் தான் இருக்குது. இப்போ இதை ஒரு ஃபஸ்ட்டு குரூப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? 40 ஆண்கள் 75 நாட்களில் 180 விசைப்பொரியை தயாரிச்சிருக்காங்க. அடுத்து மீதி 75 நாள் தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ தயாரிக்கணும்? இப்போ இங்கே 0, 14ல் 8 போனுச்சுன்னா 6, இங்கே 4 1 போனுச்சா 3. மீதி 75 நாட்களில் 360 இறைப்பிகளை தயாரிக்கணும். மொத்தம் எத்தனை ஆண்கள் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் கூடுதலாக எத்தனை பேர் தேவை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது செகண்ட் கேட்டகரி. புரியுங்களா? இப்போ நான் இந்த டைம் அண்ட் ஒரு கான்செப்ட்லே ஃபஸ்ட் குரூப் ஈக்குவல் டு செகண்ட் குரூப் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது 40 × 75 × 180 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 180 அப்படிங்கிறத ஆக்சுவலாக இங்கே என்ன நோட் பண்ணணும்? ஒர்க்கு தானே, அதனால் நம்ம அதை டிவைடில் நோட் பண்ணணும். ஓகே, அது கரெக்டாக ஒர்க்குனா டிவைடில் நோட் பண்ணணும். 180 ஈக்குவல் டு இதே எக்ஸு ஆட்கள் மொத்தம் எத்தனை பேருங்கிறது தெரியாது. 75 நாட்களில் 360 அவங்க தயாரிக்கணும். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இந்த 75 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0 கேன்சல் ஆயிடுது. இப்போ 9ஆல் சிம்பிளை பண்ணோம்னா இங்கே 4ன்னு வரும், இங்கே 2ன்னு வரும். அடுத்தது 2 4. இப்போ 2 × 40. 2 × 40 என்ன? 80. அப்போ மொத்தத்துக்கு இந்த 80 அப்படிங்கிறது என்ன? மொத்தம் 80 பேர் இருந்தாங்கன்னா 75 நாட்களில் 360 இறைப்பையும் தயாரிச்சிட முடியும். பட் அடுத்தது தான் நம்ம அவங்க கேட்டிருக்க கொஸ்டினை கவனிக்கணும். கூடுதலாக எத்தனை பேர்? ஏற்கனவே 40 பேர் இருக்காங்க. ஓகேவா? இப்போ ஆக்சுவலாக 80 பேர் இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே 40 போக மீதி 40 பேர் தான் தேவை. ஓகே, எக்ஸ்ட்ரா தேவையான ஆட்கள் 40. ஏன்னா 80 அப்படிங்கிறதும் ஆப்ஷனில் இருக்குது. அவசரப்பட்டு எதுவும் நோட் பண்ணிடக்கூடாது. 40 அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த கொஸ்டினும் டவுட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்தடுத்து நான் டவுட் எல்லாமே கிளியர் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி விட்றேன். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.